ராணுவத்தின் வசமுள்ள கிளிநொச்சி நூலக காணியை விடுவிக்க கோரி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அக்கடிதத்தில் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ள டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான எதிர்பார்ப்பினையும் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண பொது நூலக அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 100 மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி நூலகத்தை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நூலகத்தை நவீனமயப்படுத்துவதன் ஊடாக இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவாக இந்த நூலகத்தை பயன்படுத்தும் நிலையை உருவாக்க முடியும் என்பதோடு ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இடவசதியை பேணுவதற்கும் வசதியாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்திற்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதி இராணுவத்தின் வசமிருந்து சில வருடங்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட போதும் மிகுதி பகுதி விடுவிக்கப்படாமையினால் நூலகத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரச்சி பிரதேச சபையினால் கிளிநொச்சி நூலகத்திற்காக கட்டப்பட்டுள்ள கட்டடம் மூடப்பட்ட நிலையிலே காணப்படுகின்ற நிலையில் அக்கட்டடத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதோடு நூலகத்திற்கான எஞ்சிய காணியை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.